ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரா வீக் வ்ளாக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஈஸியாக அண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து சாரீ ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க, சாரியை வந்து ட்ராப் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சாரீ வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட நான் வந்து சொல்லியிருக்கேன், எப்படி வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் கட்ட போகிற சாரீ பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான். இது வந்து லினன் பிரிண்டட் சாரீ. ஸோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு வந்து ட்ராப் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ சாரீ வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பின்னும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பின் சாரீ ரெண்டுமே ரெடி. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து சாரீ ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணலாம் அண்ட் பர்ஃபெக்டாக எப்படி வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சாரீ எடுத்து அதோட ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சாரியும் கொண்டு போய் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கார்னரில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீக்கு வந்து ஃபால்ஸ் வந்து வைக்கணும். ஸோ இப்போ வந்து சாரீ இது இருக்கு இல்லையா, ஸோ அதோட கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் இதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு தேவையான ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா சாரியோட பார்டர் கீழே அதே கலரில் அந்த பார்டரோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு கிளாத்தை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு நமக்கு வந்து ஃபால்ஸ் வந்து வச்சு தருவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சாரீ வந்து கட்டும்போது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரீ வந்து பின்னாடி தூக்கிக்காமல் இருக்கிறதுக்கு, நம்ம நடக்கும்போதும் சரி நம்ம பின்னாடி வந்து சாரீ வந்து தூக்கிக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி கால்குள்ளே வந்து போய் சாரீ நடக்கும்போது கால்குள்ளேயே வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஏன் மெயினாக வந்து ஃபால்ஸ் வச்சுக்குவேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது. என்னென்னா சில சாரீஸ் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு சைடுமே வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து நல்லா தெரியுது, பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டட் வந்து இல்லை. சில சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். எது ஃப்ரண்ட்டு எது பேக் அப்படின்னே நமக்கு வந்து சில டைம் தெரியாது. ஸோ நம்ம ஹரிபரியில் அந்த மாதிரி எடுத்து கட்டும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மாற்றி கட்டுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவும் ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி ஃபால்ஸ் வச்சிட்டோம்னா நம்ம வந்து அவசரமாக எடுத்து கட்டும்போது ஓகே இது வந்து ஃபால்ஸ் கீழே இருக்குது, ஸோ இது வந்து முன்னாடி வரும் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு ஈஸியாக வந்து கட்டிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சாரீஸில் மேலே கீழே ரெண்டு சைடுமே வந்து பார்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்போவுமே நமக்கு வந்து எது மேலே வரும் எது கீழே வரும் அப்படிங்கிற டவுட்டும் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபால்ஸ் வச்சிட்டோம்னா எது வந்து மேலே வரும் எது வந்து கீழே வரும் அப்படிங்கிறதும் நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து எப்படி சாரீ கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்கர்ட்டும் வந்து கட்டியாச்சு. இன்ஸ்கர்ட் கட்டுறதுமே ரொம்ப வந்து டைட்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்து கட்டிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்கர்ட்டோட நாட் வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் கட்டினீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து சொருகும் போது இந்த இடத்துல ஒரு பல்ஜ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது வந்து நீட்டாகவே வந்து இருக்காது. ஸோ ரொம்ப வந்து குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் சாரீ கட்டும்போது இன்ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இது பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து நீட்டாக இருக்கும். இன்ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இந்த சைடில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து சாரீ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாரியோட ஒரு கார்னர் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம அந்த முந்தானி இருக்குல்ல, முந்தானிக்கு ஆப்போசிட்டான ஒரு கார்னர் வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி வந்து நல்லா முறுக்கிட்டு இதை ஒரு சுற்று வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாரீ ட்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா சாரீ வந்து டக்குன்னு வந்து அவுந்து விழுந்துராது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பயம் இருக்கும், எங்கே சாரீ வந்து அதாவது புதுசாக கட்டுறவங்களுக்கு வந்து பயம் இருக்கும், சாரீ வந்து கழட்டுமோ அந்த மாதிரி பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட் பண்ணிவிட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சாரீ வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து கழண்டு போகாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து இந்த இன்ஸ்கர்ட்குள்ளே நம்ம வந்து சொருகும்போது நல்லா டைட்டாகவும் வந்து பிடிச்சிக்கும். அப்புறம் இந்த சாரீ நம்ம வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நாட் போட்டிருக்கங்காட்டி கீழே நமக்கு வந்து அது ஃப்ளோருக்கு கரெக்டாக நம்மளோட கால்கிட்ட வந்து நீட்டாக வந்து அலைன் ஆகிக்கும். ஸோ அதுக்காகவும் இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்குவோம். ஸோ போட இஷ்டம் இல்லைனா வந்து விட்டுடலாம், போடணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு ரைட் சைடு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எப்போவுமே நம்ம சாரீ வந்து ட்ராப் பண்ணுறது ரைட் சைடில் வந்து பண்ணோம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ஷோல்டரில் வந்து அந்த முந்தானி வந்து போடணும்.
ஸோ ரைட் அதுக்கு ஆப்போசிட்டில் சரி நீங்கள் எந்த இடத்துல வந்து நாட் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு கீழே ரொம்ப வந்து கீழே வந்து சாரீ இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக உங்களுக்கு கால் கிட்ட வர மாதிரில இருந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஒரே ஒரு சுற்று அப்படியே வந்து சுற்றணும். ஸோ சுற்றி இந்த மாதிரி இங்கே நம்ம வந்து கொண்டு வந்துக்கணும். ஸோ கொண்டு வந்துட்டு லைட்டாக வந்து நம்ம சொருகி விட்டுக்கலாம். இந்த இடத்துல மட்டும் சொருகி விட்டுட்டு இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை நம்ம கீழே ஃப்ளோர், அதாவது நீங்கள் வந்து ஃப்ளோர் டச் ஆகிற மாதிரி இல்லை நீங்கள் ஹீல்ஸ் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து சொருகி விட்டுக்கலாம். ஸோ இந்த சாரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக வந்து சொருகினாலே போதும், ரொம்ப வந்து சொருகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதே வந்து கொஞ்சம் ஹெவி சொருகியாக இருக்குன்னா நீங்கள் நல்லா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கட்டிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கட்டியாச்சு. ஒரே ஒரு சுற்று தான் வந்து சுற்றணும். அதுவுமே நீட்டாக இருக்கணும், ரொம்ப வந்து கசகசன்னு வந்து மடிக்கக்கூடாது. நீட்டாக வந்து மடித்து உள்ளே விட்டுருங்க. ஸோ இங்கேருந்து நம்ம எந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கோமோ அங்கேருந்து நெக்ஸ்ட்டு அந்த முந்தாணி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டு அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம வந்து சுற்றி கொண்டு வரணும். ஸோ அந்த இடத்துல எதுவும் வந்து கசகசன்னு கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த முந்தாணி வந்து மாறிடும். ஸோ அதனால் அப்படியே கரெக்டாக இங்கே வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ரஃப்பாக வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நீக்கு கீழே இருக்கணும், அதாவது முந்தாணி வந்து பார்த்திங்கன்னா நீக்கு கீழே இருக்கிற மாதிரி வந்து வேணும். ஸோ அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ முந்தாணி எடுக்கிறதுமே நம்ம வந்து கொஞ்சம் லென்த்து கீழே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் டாலாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். ஸோ இது வரைக்கும் வந்து கொஞ்சம் பாதி வரைக்கும் எடுத்தோம்னா கொஞ்சம் வந்து குண்டாக கொஞ்சம் கட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஓரளவுக்கு லென்த்தாக வந்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் வந்து எப்போவுமே வந்து விடுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு இது அப்படியே வந்து விட்டுடலாம். ஸோ இது எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. இது கடைசியாக வந்து இந்த இடத்துல ஃப்ரண்ட் ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே மேலே இருக்கிற ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுமே உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னா குட்டியாக ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்கன்னா ஒரு அளவுக்கு மீடியம் சைஸில் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த லென்த் அளவுக்கு வந்து எடுப்பேன். ஒரு 7 to 8 ஃப்ளீட்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும் நான் எடுத்தேன்னா. ஸோ இந்த சாரியில் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து டக்குன்னு வந்துடுது. அதனால் நான் டக்குன்னு வந்து அப்படியே எடுத்துடுறேன். அப்படி இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் வந்து பின் குத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்ற ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது அந்தளவுக்கு வந்து எனக்கு பெருசாக ஃப்ளீட்ஸ் வந்து கஷ்டம் இல்லை, டக்குன்னு இருக்கங்காட்டி நான் அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நான் லென்த்துக்கு வந்து எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, நீங்கள் குத்துறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃப்ளீட்ஸ் இருக்குது அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சிங்கிள் ஃப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட சேர்த்து எனக்கு 7 வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு கீழேயும் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் கிட்ட, ஸோ இந்த இடத்துல பின் பண்ணுறதுமே அதே மாதிரி தான். ஷோல்டருக்கு ரொம்ப பின்னாடியும் இல்லாமல் ரொம்ப முன்னாடியும் இல்லாமல் சென்டர் அந்த ஷோல்டர் கிட்ட ஒரு பின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிட்டேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ பின் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே எடுத்தோன்னா நமக்கு அதை வந்து ஓப்பனாக வந்து வந்துடணும். ஸோ வந்தோடனையும் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வந்து டைட் பண்ணி வச்சுட்டு, சும்மா இந்த இடத்துல வந்து டைட் பண்ண மாதிரி வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிற ஃப்ளீட்ஸை கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ ஃப்ளீட்ஸ் எடுத்தோமோ அந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸ் இங்கேயும் கரெக்டாக வந்து இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 இது 7, ஓகேங்களா. ஸோ இதையும் எடுத்து
இந்த மேலே இருக்கு இல்லையா, ஸோ அதை எந்த அளவுக்கு உங்களால் டைட்டாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பின்னாடி இழுத்து இப்படி கொண்டு வந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இழுத்து இப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டு இங்கே பிடிச்சிக்கோங்க. நல்லா பிடிச்சிட்டு இதை நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ இதை இப்படி வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் இங்கே எதுவுமே வந்து இந்த இடத்துல கொசன்னு இருக்காது. ஸோ நீட்டாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இழுத்து விட்டிங்கன்னா எல்லாமே கீழே வந்து வந்துடும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மாதிரி நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம், அதாவது சென்டர் பார்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல நான் வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து குத்திக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல கீழே நல்லா டைட்டாக ஒரு சேஃப்டி பின் வந்து குத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக கொண்டு வந்துட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த பார்ட்டில் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே முன்னே நம்ம பின் குட்டி இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டார்டிங்லேருந்தே எடுக்கக்கூடாது. ஸோ இங்கேருந்து அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப பின்னாடி இருந்து எடுக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு இந்த கார்னரில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிற ஃப்ளீட்ஸ்மே நீங்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற ஃப்ளீட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து மெயினாக இங்கே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 5, 6, 7 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வரும். ஸோ சாரீ எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வரும். ஸோ இதை நான் வந்து விட்டுறேன். ஓகேவா? ஃபஸ்ட் பக்கத்தில் வர வரைக்கும் வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ விட்டுட்டு இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 சில இதில் 6 or 7 வந்து வரும். இதில் வந்து 5 தான் வந்துருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே நீட்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம வந்து நீட்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த உள்ளே வந்து எடுத்து விட்டுட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, ஸோ அதை நல்லா டைட்டாக உள்ளே மட்டும் இழுத்து விட்டுடலாம். ஸோ உள்ளே மட்டும் நல்லா இழுத்து விட்டுட்டு இதை நல்லா இப்படி எந்த அளவுக்கு நமக்கு கீழே வந்து லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா ஃப்ளீட்ஸையும் ஒட்டுக்காக வந்து கவர் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க கையிலேயே. ஸோ ரொம்பலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்க வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாலே நீட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி உள்ளே விட்டு நமக்கு தேவையான அந்த ஃப்ளீட்ஸை கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளீட்ஸும் நீட்டாக இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி கீழே லென்த்துக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப சென்டராக இல்லாமல் லைட்டாக தள்ளி இது இப்படி வந்து சொருகி விட்டுக்கலாம். சொருகி விட்டுட்டு இதையும் அதே மாதிரி நீட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக இருக்க மாதிரி நீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே கை விட்டிங்கன்னா இங்கே நம்ம தள்ளி விட்டோம் இல்லையா, ஸோ இந்த கிளாத்து அது நமக்கு இங்கே கைக்கு கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி நல்லா சுற்றிட்டு சுத்த உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்லா டைட் ஆகும். ஸோ தெரியுதா, நான் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ண இந்த இடத்துல வந்து டைட் ஆகிட்டே இருக்கும். இதை நல்லா சுற்றி இதையும் நீங்கள் இங்கே சொருகிக்கலாம். சொருகிட்டு இந்த கொஞ்சம் இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் இப்படி வந்து வச்சு சொருகிக்கலாம். சொருகிட்டிங்கன்னா இங்கே ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு டைட்டாக அப்படியே வந்து ஷேப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் கரெக்டாக வந்து தெரியல, பட் இன்னும் ப்ளைனான சாரியில் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல அழகாக ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இப்போவுமே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி திரும்பி நின்றுட்டு, ஓகேவா, திரும்பி நின்றுட்டு இப்படி குமிஞ்சிட்டு இதை நல்லா இந்த மாதிரி இப்படி இழுத்து விடுங்க. ஸோ கால் வரைக்கும் இருக்கிற ஃப்ளீட்ஸை இப்படி இழுத்து விட்டு நின்றுந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே நல்லா டைட் ஆகிக்கும். பர்ஃபெக்டான ஃப்ளீட்ஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்லா டைட் ஆகிடுச்சு. பர்ஃபெக்டான ஃப்ளீட்ஸ் வந்து வந்துடுச்சு. இது வந்து ஒரு ட்ரிக். உங்களுக்கு வந்து சப்போஸ் எங்காவது லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் குமிஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் இழுத்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமே சூப்பராக வந்து செட் ஆகிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து இந்த சைடில் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தூக்கி
ப்ளவுஸ் கிட்ட வந்து பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த செகண்ட் ஃப்ளீட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்டருக்கு அடுத்த ஃப்ளீட், ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைட்டாக வந்து வெளியில் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளவுஸ் கூட இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே இன்னுமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அண்ட் பர்ஃபெக்டாக சாரீ வந்து எப்படி ப்ரீப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு மேட்சிங்காக வந்து ப்ளவுஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போட்டு சாரீ வந்து பேர் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், எங்கேயுமே வந்து கசகசன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி கீழே எல்லாமே நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சீக்கிரமாக அண்ட் ரொம்ப வந்து நீட்டாக எப்படி சாரீ வந்து ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.